கொள்கை கொள்கைன்னா என்னங்க? கொள்கைனா ஒரு அரசியல் கட்சி தலைவன் மக்களுக்கு சொல்ல போகிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறதாங்க கொள்கை. இந்த விஜய் ரசிகர்கள்லாம் இப்படி கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. கூட்டங்கள் ஓட்டாகாது. அவனோட கொள்கை என்ன? அவன் ஒரு நடிகைங்கிறங்கிட்ட தான் அவனை போய் பார்க்க போகிறாங்க. ஓகே, நீங்கள் சொல்கிற மெசேஜை நாங்கள் ஏற்றுக்கிறோங்க. கொள்கை என்ன கொள்கை என்னன்னு கேட்குறீங்க. பெரியார் படம் போட்டிருக்காரு, காமராஜர் படம் போட்டிருக்காரு, எம்ஜிஆர் படம் போட்டிருக்காரு. இவர் என்ன கொள்கை? 2 பெண்களை வேற கூட சேர்த்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம இன்றைக்கி காமராஜர் எடுத்துக்கலாம், சரிங்களா? காமராஜர் என்ன பண்ணாருன்னா, அவர் ஃபஸ்ட்டு ஒரு துணி கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தான். அன்றைய காலகட்டத்தில் ஏழ்மையாக இருந்தவங்க தான், ஏழ்மையாக இருந்த இளைஞர்கள் ஒரு பப்ளிக்கில் ஏதாவது கொஞ்சம் தைரியமாக பேசுகிறாங்க, கொஞ்சம் நிலைமை அனுசரித்து நடந்துக்கிறாங்கன்னா அவங்கள தான் கட்சிக்கு கூப்பிடலாம் அப்படின்னு தலைவர்கள் ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு துணிக்கடையில் வேலை செஞ்சுட்டு அரசியல் பேசிகிட்டு இருந்து ஒரு 7ஆம் கிளாஸோடைய படிப்பை நிறுத்திட்டு, அதாவது சாப்பிட்டுட்டு போகிறக்கு அவருக்கு சாப்பாடு இல்லை, உடுத்திட்டு போகிறக்கு உடை இல்லை. அதனால் அவங்க ஏழ்மையான குடும்பத்தாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிற காமராஜரை வேலைக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ இவர் இந்த அரசியலை கேட்டு அவர் மனசில் பதிஞ்சது என்னன்னா, நம்மளை மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், துணிமணி இல்லாமல், புத்தகம் இல்லாமல் பள்ளிக்கு போகாதவங்க யாரும் இருக்கக்கூடாது இந்த தமிழ்நாட்டில். எல்லாத்துக்கும் படிவு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் நம்ம உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவர் அரசியல் வந்தார். அவர் காங்கிரஸுக்கு தான் வந்தார், சரிங்களா? அவர் வந்தப்போ அவரோட திட்டத்தில் முதல் திட்டம் என்ன பண்ணார்னா, பள்ளி குழந்தைகளை பற்றி கலெக்ட் பண்ணால் நிறைய பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு, குழந்தைகள் வரலை அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் இந்த உணவும் சீருடையும் கொடுத்தா குழந்தைகள் வருவாங்க. நமக்கு சீருடை இருக்குது, உணவு இருக்குது, பள்ளிக்கு புத்தகமும் தர்றாங்க, நம்ம போய் படிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வருமேங்கிறக்காக தான் அந்த மதிய உணவு திட்டத்தை அவர் கொண்டு வந்தாருங்க காமராஜர். அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் நம்மளுடைய ஸ்கூல் வருகை பதிவேட்டில் பள்ளி நல்லா நடந்தது. அவருடைய ஆட்சியில் குழந்தைகள் எல்லாத்துக்குமே பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. எம்ஜிஆர் நிறைய பேத்துக்கு லெஜெண்டுகளுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டாராம். அதில் அந்த எம்ஜிஆர் வீட்டில் சாப்பிடாமல் ஒரு இறந்து போன ஒரு ஆள் யார் தெரியுங்களா? நம்ம காமராஜர் தான். அவர் என்ன சொன்னாராம், தம்பி நீங்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறீங்க, என் தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கு நல்ல உணவு சாப்பிட்றாங்களோ அன்னைக்கு நான் உங்கள் இல்லத்தில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அவ்வளோ பெரிய ஒரு குழந்தைகளை படிக்க வைக்கணும்.